நேற்று வந்து அவர் தலைவர் அவர்கள் வந்து அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்தையும் சந்தித்தார். சந்திக்கிறப்ப அவங்க சொன்ன கதைகளை கேட்டு உண்மையாலுமே அவர் வந்து மனமுடைந்து போய்விட்டார். அவர் வந்து ஒரு கட்டத்தில் வந்து நான் இங்கே என்னால் பேச முடியுமாங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு காவல்துறையினர் இந்த அளவுக்கு கொடுமை சித்திரவதை செஞ்சு அவங்கள அடித்து கொல்ற அளவுக்கு அவங்க போவாங்களா அப்படின்னு நினச்சி அவர் உண்மையிலுமே அவர் சினிமாவை தாண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னு உண்மையிலுமே அவர் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்குறோம். ஒரு அரசில் வந்து பல தவறு நடக்கலாம், ஒரு மின்சாரத்துறை இந்த ஊழல் கூட நடக்கலாம். ஆனால் காவல் மரணம்ங்கிறது நேரடியாக முதலமைச்சர் அவர்களை வந்து டைரெக்டாக வந்து குற்றம் சாட்டப்பட்ட வேண்டிய ஒரு விஷயம். காவல்துறையை வந்து முற்றிலும் வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டிலே இல்லைங்கிறத அதை காட்டுது. எந்த துறையும் வந்து அதுவாக கட்டுப்பாட்டில் இருக்காது, நாம தான் கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதை முற்றிலும் செய்ய தவறி இருக்கிறார் மாண்புமிகு நம்ம சிஎம் அவர்கள். அவருக்கு வந்து இப்போ ஓரணையில் தமிழகம் பிரச்சாரம் அந்த வேலை தான் முக்கியமாக இருக்குது. தமிழக மக்களுக்கு குறைந்தபட்சம் அரசு நிர்வாகத்தை எதிர்பார்க்கிறார்கள். அதை எங்களுக்கு சாரியெல்லாம் தேவையில்லை, நீதி தான் வேண்டும். அதை தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்டிருக்கோம். நீங்கள் வந்து பார்ட் ஆஃப் பியூரோக்ரஸி எப்படி வந்து கவர்மெண்ட் செயல்படும் நல்லா தெரியும். இந்த கவர்மெண்ட் வந்து எங்கெல்லாம் தவறு இழைக்குது, எதனால ஒரு கட்டுக்குள்ள கவர்மெண்ட், ஏன்னா அவர் எதிர்கட்சியாக போய் இப்போ 25 ஆல்மோஸ்ட் 31 எதனால இது கட்டுப்படுத்த முடியல? இது ரொம்ப முக்கியமான கேள்வின்னு நான் பார்க்குறேன். இவர் வந்து எதிர்கட்சிய தலைவராக இருக்கிறப்போ ஒரு காவல் மரணம் நடந்தது. அதை எதிர்த்து எவ்வளோ போராடினார்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிறப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் காவல் மரணம் வந்தப்போவே இவர் தகுந்த அதை வந்து ஆக்ஷன் எடுத்துருக்கணும். சம்மந்தப்பட்ட காவலர்கள் மேலே வந்து அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு மர்டர் சார்ஜ் போட்டிருந்தா மற்ற காவலர்களுக்கும் பயம் இருந்திருக்கும். அதை செய்ய தவறி இருக்கார். இதுதான் இந்த ஒரு ஆக்ஷன்னால தான் பயம் இருக்கும். நீங்கள் வந்து சொல்லிகிட்டே இருந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும். எந்த இரும்பு கரமும் அவர் இது பண்ணவில்லை. இதில் தான் அவங்க வேலையை ஒழுங்காக செஞ்சால் போதும். இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் நீங்கள் தீர்வு காணலாம், அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம்னு இருக்கீங்க? நாங்கள் இப்போ இன்று வந்து தலைவர் அவர்கள் வந்து அரசுக்கு வந்து வலுவான கோரிக்கை வைத்திருக்கிறார். வலுவான அந்த கோரிக்கைக்கு பின்னால் இத்தனை தமிழக மக்களின் குரலும் சேர்ந்து இருக்கிறது. இதில் தமிழக அரசு வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் விரைவில் எடுப்பார்கள் என்று நம்புகிறோம். அப்படி ஒருவேளை அவர்கள் செய்யாத பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி நாங்கள் பேசி முடிவெடுப்போம்.